no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் முகாமிட்டிருக்காரு. இந்நிலையில் துக்ளக் குருமூர்த்தியும் உடன் சென்றிருக்காரு. டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட இருக்கிற நிலையில் மீண்டும் அதிமுகவில் ஐக்கியமையாரா ஓ பன்னீர்செல்வம் அல்லது புதுக்கட்சி தொடங்க போகிறாரா ஓ பன்னீர்செல்வம், இது போன்ற பல்வேறு கேள்விகள் சூழ்ந்திருக்கு. இதை பற்றி விரிவாக பேச ஐபிசி தமிழுடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா நம்மளுடன் இருக்கிறார். வணக்கம். புதுக்கட்சியா அதிமுகவில் ஐக்கியமையாரா ஓ பன்னீர்செல்வம்? இல்லை, ஆக்சுவலாக வந்து ஓபிஎஸ் வந்து டெல்லிக்கு அவரை கூப்பிட்டுருக்காங்க. பாஜகலேருந்து டெல்லிக்கு முதல்ல ஒரு முறை கூப்பிட்டு ஓபிஎஸ் வந்து அதை மறுத்துருக்கிறார். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து என்ன அவமரியாதை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, பல நாட்களாக நான் அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படல, பிரதமரை சந்திக்கிறதுக்கோ உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தரப்படலை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஓபிஎஸ் மறுத்துருக்கார், டெல்லிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு ரவீந்திரநாத்தை வச்சு பேசி தான் வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிருக்கு, இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னதுக்கப்புறம் சரி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வரலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் ஓபிஎஸ் வந்து டெல்லிக்கு போயிருக்கார். இதுக்கு முன்னாடி போன 24ஆம் தேதி செங்கோட்டையன் வந்து தாவைக்கால சேர போகிறார் அப்படிங்கிற செய்தி வெளியே வந்துச்சு இல்லையா, யூகம் வெளில பேச ஆரம்பித்த அந்த டேயில் வந்து ஓபிஎஸ் அணியினுடைய ஆலோசனை கூட்டம் ஒன்று சென்னையில் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முக்கியமான அஜெண்டா அவங்க வந்து கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு ஒரு இடம் உறுதியாகி இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் ஒரு இடம் வந்து உறுதியாகி ஓபிஎஸ்க்கு இருக்குது. அது தொடர்பான அறிவிப்பில் அது தொடர்பான ஒரு சமிகைக்காகத்தான் அந்த கூட்டமே இன்னைக்கு கூட்டப்பட்டது. 24ஆம் தேதி திமுகவில் ஓபிஎஸ் இணைக்கப்பட்டு அவருக்கு வந்து ஒரு பதவி அறிவிப்பு வந்து கூட்டணியில் ஒரு திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் போகிறதுக்கான ஒரு சமிகை கொடுக்கறதுக்காக தான் 24ஆம் தேதி கூட்டமே கூட்டப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் இந்த அறிவிப்பு பண்ண வேணாம் அப்படின்றத தடுத்துட்டு தான் டிசம்பர் 15க்குள்ளே நாங்கள் நினச்ச விஷயங்கள் ஒருங்கிணைப்பு மாதிரியான விஷயங்கள் நடக்கலைன்னா டிசம்பர் 15ஆம் தேதி நாங்கள் தனிக்கட்சி அறிவிப்பு வெளியிடுவோம் அப்படின்றத வந்து வைத்திலிங்கம் சொல்லி அந்த கூட்டம் அப்படி முடிஞ்சது. ஆனால் அந்த கூட்டத்தினுடைய அஜெண்டா வேறு, கடைசியில் அந்த அஜெண்டா இப்படியாக தான் முடிஞ்சது. ஏன் அந்த அஜெண்டா மாறுச்சு அப்படின்னா, அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னது, எடப்பாடி பழனிசாமி தன்னை கூப்பிடுவார்னு ஓபிஎஸ் இன்னும் நம்புகிறாரு, அதனால தான் இன்றைக்கி அந்த அறிவிப்பு வரலை அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதற்கு அடுத்த நாள் ஓபிஎஸ் கிட்ட செங்கோட்டையன் பேசுறார், தான் தாவேக்காவுக்கு போகிறத சொல்கிறாரு. அவர் அதுக்கு முன்னாடி டிடிவி கிட்ட பேசிட்டார் தாவேக்காவுக்கு போகிறது. இந்த தாவேக்காவிற்கு செங்கோட்டையன் போகிற அந்த இதில் வந்து இந்த விஷயங்கள் பெருசாக கவனம் பெறாமையே போயிடுச்சு. இங்கே ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருந்தது, இங்கே ஒரு செயல்பாடுகள் இருந்தது, பெருசாக கவனம் பெறாமையே போயிடுச்சு. தாவேக்காவில் செங்கோட்டையன் போய் சேர்ந்தது பாஜகவை பெரிய அளவில் பதட்டப்படுத்தியிருக்கு. இன்னொருத்தரை வந்து நம்ம இழக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பாஜக நகர்ந்துருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் ஓபிஎஸ் டெல்லிக்கு அழைச்சது. நேற்று அமித்ஷாவை வந்து சந்திச்சிருக்கார், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேற்று ஓபிஎஸ் சந்திச்சிருக்கிறார். இன்னைக்கும் அவர் டெல்லியில் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கும் இன்னொரு சந்திப்பு நடக்கிறதுக்கான பிஎல் சந்தோஷ் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கும் வந்து ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அவர் வந்து நேற்றே கிளம்ப வேண்டியது. அவர் வந்து முன்னாடி ஒரு தடவை அவங்க கூப்பிட்டு போகாமல் இருந்தார், திருப்பி முன்னாடி போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார். இன்றைக்கும் அவர் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு சந்திப்பு நடக்குது. இன்றைக்கி நைட்டு தான் வந்து நமக்கு இதில் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்க தொடங்கும். என்ன சொல்ல போகிறாங்க, இவர் என்ன கேட்க போகிறாரு, அதுக்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த எல்லா விஷயங்களுக்கும் நடுவில் ஒரு தகவல் வந்தது. நவம்பர் 25 வாக்கில் ஒரு தகவல் எனக்கு வந்தது. டிசம்பர் 10ஆம் தேதி பொதுக்குழுவில் ஓபிஎஸ் மறுபடியும் அதிமுகவில் இணைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னாங்க. ஸ்டில் அந்த செங்கோட்டையன் விஷயத்தில் வந்து நம்ம கவனமாக இருந்ததுனால அதை பெருசாக பெரிய அளவில் வந்து சீரியஸாக எடுத்துக்கவும் இல்லை. அது தொடர்பான விஷயங்களை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கவும் இல்லை. இவர் டெல்லிக்கு போய் இறங்கினதுக்கு பிறகு தான் மறுபடியும் அந்த விஷயங்கள் வந்து தொடர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இங்கே என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு நடக்கிற பேச்சுவார்த்தைகளுடைய முடிவில் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஓபிஎஸ் வந்து அதிமுகவுக்கு எப்படி போவார்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, ஓபிஎஸ் இணைப்புங்கிறதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி காம்ப்ரமைஸ் ஆவார். ஏன்னா கடந்த காலங்களில் அவர் காலம் கடந்த செயல்னு குறிப்பிட்டாரு. அதனால தான் நான் சொன்னேன் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது ஸ்டில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட டிசிஷனில் தான் இருக்குது. அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார். இவ்வளவு நாளும் அவர் உறுதிப்பாட்டோட இந்த விஷயங்களை மறுத்துட்டார். அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நான் உடன்பட மாட்டேன் அப்படின்றத வந்து அவர் இப்போ வரைக்கும் சொல்லிட்டார். ஆனால் பாஜகவினுடைய கன்சர்ன் என்னவா இருக்குன்னா, திமுகவுக்கு ஒரு எட்ஜை வந்து நம்ம கொடுத்துடக்கூடாது. அதிமுக தொடர்ந்து இந்த மாதிரி பிரிஞ்சே இருக்கிறது. ஒருவேளை ஓபிஎஸ் தனிக்கட்சி ஆரம்பித்து திமுக கூட்டணிக்கு போனார்னா தென் மாவட்டங்களில் இன்னும் மோசமான சேதாரங்கள் இங்கே வரும், அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து இவங்களுக்கு இருக்குது, பாஜகவுக்கு இருக்குது. முக்குளத்தோர் சமூக வாக்குகள் பெரும்பான்மையாக 80% அதிகமாகவே வந்து திமுக பக்கம் திரும்பிருச்சுன்னா அது ஒரு 200 அப்படின்ற திமுகவினுடைய அந்த கனவு கூட வந்து நடந்துரும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பாஜக நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இதை வந்து
நடத்தி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு டெஸ்பிரேஷனுக்குமே வந்து பாஜக போய் சேர்ந்துருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறுதிப்பாடு வந்து இப்பவும் நிலைக்குமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஏன்னா அவர் கடைசியாக வந்து அவங்கள கூட்டணிக்குள்ளே கூட நான் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்தார். கூட்டணிக்குள்ளே கூட நான் சேர்க்க மாட்டேன், நீங்கள் பாஜகவுடைய உள்ஒதுக்கீட்டில் வேணால் உங்களுக்கு சீட் கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்ததுனால தான் டிடிவியுமே வந்து அந்த கூட்டணியை வந்து முறிச்சிட்டு வெளில போகிறேன் அப்படின்றது வந்து சொன்னார். ஸோ இன்றைக்கி நடக்கிற பேச்சுவார்த்தைகளில் ஓபிஎஸ்னுடைய டிமாண்ட் என்னவா இருக்குது? கண்டிப்பாக வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் அந்த இதை வந்து திருப்பி கேட்பார். நீங்கள் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த செட்டப்பில் இருந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற செட்டப்புக்கு கட்சியை கொண்டு போங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை ஓபிஎஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை பாஜக எடப்பாடி பழனிசாமி கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி இதை எந்த அளவுக்கு அவர் ஏற்றுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது அடுத்த கட்டமாக நகரும். ஏன்னா பொதுவாக டிடி தினகரன் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியும் முதல்வர் வேட்பாளராக அறிவித்தது வந்து அவர் ஏற்றுக்கல. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிமாண்ட் வந்து வச்சார், முதல்வர் வேட்பாளர் வேறு யாரையாச்சும் அறிவிக்கணும்ட்டு. ஸோ அதே போல் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போது ஓ பன்னீர்செல்வம் அந்த பழைய செட்டப் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து டிமாண்ட் பண்ணுவாருன்னு சொல்கிறீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரியான முடிவு எடுப்பார்? அவங்க ஆனால் ஆதரவாளர்கள் பெரும்பாலும் இருக்காங்க, வழக்கெல்லாம் போட்டு நீங்கள் பொதுச் செயலாளர் பதவியில் வந்து உட்காந்துருக்க நிலையில் மீண்டும் இதை வந்து அக்செப்ட் பண்ணாருன்னா எடப்பாடி பழனிசாமி, இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்ற சில கருத்துங்களும் பகிரப்பட்டு வருது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல டிடிவி விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக டிடிவியும் சீக்கிரமே இவங்க டெல்லி கூப்பிட போகிறாங்க. டிடிவிக்கும் அழைப்பு போயிருக்கு, டிடிவியும் டெல்லிக்கு போவார். ஆனால் டிடிவியினுடைய டிமாண்ட் என்னவாக இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற டிமாண்ட் இருக்கும். ஏன்னா கடைசியாக டிடிவி தினகரன் பாஜகவுக்கு சொன்ன செய்தி அப்படிங்கிறது, என்னால் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க முடியாது, நான் கூட்டணிக்கு வரமாட்டேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டார். அதிகபட்சம் நான் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும், நான் அதுக்கு கூட ரெடி, என்னால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை ஒரு பாஜக RSS தலைமைக்கு வந்து சொல்லியிருக்கிறார். அவரையுமே வந்து டெல்லி கூப்பிட்டு பேச இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதில் வந்து அவருடைய உறுதிப்பாடு ஒரு துளி கூட இப்போ வரைக்கும் குறையவே கிடையாது. எல்லா காலகட்டத்திலையுமே நீங்கள் 2021 சசிகலாவையும் தினகரனையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சென்னையில் உட்காந்து பேசினார். அதை அவர் ஏற்றுக்கல. நீங்கள் கூட்டணியிலேயாவது சேர்த்துக்கிறோம், எங்களுக்கு சீட்டு கொடுங்க, நாங்கள் வந்து டிடிவி தினகரனுடைய கட்சிக்கு வந்து சீட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அமித்ஷா பேசினார். அதையுமே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கல. அதை அன்றைக்கி ஆக்சுவலாக ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டார். அதுக்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற குரல்கள் எழத் தொடங்குச்சு. 2022 பிப்ரவரியில் தேனியில் ஓபிஎஸ் வீட்டில் ஒரு கூட்டம் நடக்குது, மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. ஓபிஎஸ் வீட்டில் நடந்து சசிகலாவை திருப்பி கட்சிக்குள்ளே கொண்டு வரணும்னு தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானம் போட்டு அதுக்குமே வந்து எடப்பாடி பழனிசாமி அசைஞ்சு கொடுக்கவே இல்லை. அந்த தீர்மானம் போட்டவங்களை கட்சியை விட்டு நீக்கிறாரு. சசிகலாவை போய் பார்த்ததுக்காக ஓபிஎஸ்னுடைய சகோதரரை கட்சியை விட்டு நீக்கிறார். ஓபிஎஸ்ஸே அது கையெழுத்தும் போட்டார். ஸோ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஸ்டாண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இத்தனை வருஷமாக நின்றுட்டார். 2021 பார்த்தோம் அப்படின்னா கூட ஒரு 4 வருஷம் ஒரு உறுதிப்பாடு வந்து ஒரு துளி கூட குறையாமல் இவங்க யாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டார். அதுக்கு பிறகு 2022 ஓபிஎஸ்க்கும் அவருக்கும் பிரச்சனை வந்து ஓபிஎஸ் கட்சியிலேருந்து வெளில போனதுக்கு பிறகு ஓபிஎஸ் திருப்பி சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற விஷயங்கள் அப்போவே பேசப்பட்டது. அப்போவுமே ஒரு உறுதியாக இருந்தார். ஏன்னா அதிமுக பொதுச் செயலாளர், அதிமுகவினுடைய ஒற்றை தலைமையாக தன் நிலைநிறுத்திக்கிறதுக்காக அவர் நிறைய விஷயங்களை பண்ணார். அந்த ஒற்றை தலைமை அவர் கைக்கு வந்தும் சேர்ந்தது. அதை வந்து என்னால் ஈஸியாக லூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தார். 2024 மக்களவைத் தேர்தலப்போ இந்த முயற்சியில் எடுக்கப்பட்டது. அதுக்கும் ஒரு ஒத்து போகல. 2024 மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பிறகு 6 முன்னாள் அமைச்சர்கள், செங்கோட்டையன் சொன்னார்ல 6 பேர் நாங்கள் போய் பேசணும், அந்த 6 பேர் போய் பேசினப்போவுமே கூட அவர் அசையவே இல்லை. அதுக்கு பிறகு வந்து ஆகஸ்ட்டில் வந்து ஒரு செயற்குழு கூட்டம் நடந்தது. அந்த செயற்குழு கூட்டத்தை மையப்படுத்தி அவ்வளோ விஷயங்கள் பேசப்பட்டது. இந்த செயற்குழுவில் ஒருங்கிணைப்பு தொடர்பான விஷயங்கள் பெரிய அளவில் வெடிக்கும் அப்படின்னு. ஆனால் செயற்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யார் ஒருத்தரும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது ரொம்ப தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அந்த இடைப்பட்ட காலத்தில் பண்ணிட்டார். இவங்க ஜூலை மாதம் 6 பேர் போய் அவரை பார்க்குறாங்க, ஆகஸ்ட்டில் பொதுக்குழு நடக்குது. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய காய் நகர்த்தல்களில் யாருமே அங்கே போய் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற வார்த்தையை எடுக்கவே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்கள எல்லாமே வந்து ஒரு ஸ்டாப் பண்ணிட்டார். ஸோ இப்போவும் அவர் அந்த உறுதிப்பாட்டோடு இருப்பாரான்றது கேள்வி. அந்த உறுதிப்பாட்டை அவர் இப்போவும் வச்சுருந்தார் அப்படின்னா, நான் இவங்களை சேர்க்க மாட்டேன்னு வச்சுட்டாருன்னா பாஜக என்ன முடிவு எடுக்கும் அப்படிங்கிறது வந்து அடுத்த கொஸ்டின். ஆனால் அதிமுகவுக்குள்ளே வந்து எதுவும் நடக்கலாம். ஏன்னா 2017 டிடிவி தினகரனை அதிமுக துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இது பண்ணுறாங்க. அவருக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க. நீங்கள் பல ஃபோட்டோக்கள் கூட நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், பல ஃபோட்டோக்கள் இருக்கும். ஒரு சிங்கிள் சோஃபாவில் வந்து டிடிவி உட்காந்துருப்பார். மற்ற அமைச்சர்களோட கூட்டமாக எடப்பாடி பழனிசாமி, அவர் முதலமைச்சர், அவர் வந்து கூட்டமாக உட்காந்துருப்பார். இந்த மாதிரியான பல ஃபோட்டோக்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது. அந்த அளவுக்கு டிடிவி தினகரனுக்கு பின்னாடி நின்னவங்க ஒரு நாள் டிடிவி தினகரனை வந்து கட்சியை விட்டு வெளியில் போங்கன்னு எஸ்பி வேலுமணி தான் ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னார். நீங்கள் ஒதுங்கிக்கோங்க, நாங்கள் கட்சி நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த எஸ்பி வேலுமணி டிடிவி தினகரனுக்கு
பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். அந்த எஸ்பி வேலுமணி டிடிவி தினகரனை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொன்னார், நீங்கள் ஒதுங்குங்க, கட்சி ஆட்சியை நாங்கள் நடத்திக்கிறோம், எங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு. ஸோ அதிமுகவுக்குள்ள அந்த ஒரு தலைகீழ் மாற்றத்தை வந்து அதிமுக அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஓபிஎஸ் உள்ளே வர்றாரு அப்படின்னா அதை அடாப்ட் பண்ணுறது வந்து அதிமுகவுக்கு வந்து அதிமுகவினுடைய அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய சிக்கல் ஒன்றும் உருவாகாது. ஆனால் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு, எடப்பாடி பழனிசாமியை பாஜக எப்படி கன்வின்ஸ் பண்ண போகுது அப்படின்றதான் இதில் இருக்கிற ஒரே கேள்வி. ஓபிஎஸ் என்னென்ன டிமாண்ட் வைக்க போகிறாரு அப்படின்றது வந்து அடுத்த கொஸ்டின். ஸோ இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கும் நன்றி. நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். GT Holidays, South India's #1 travel brand.